ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வரனை உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் காயத்ரி, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கோவையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு, நிலம், காரணம் நல்லா ஓரளவு வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இதனால் இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவங்களாம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வரவங்களாம் நகை பணம் இல்லை போடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். என்னுடைய அம்மாவுக்கும் எனக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும். கண்டிப்பாக ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர் லைனாக இருந்தாலும் சரி, எந்த லைனாக இருந்தாலும் சரிங்க, ஒரு டிகிரி அது மேலேயாவது படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சுலோச்சனா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரம்பலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும். ஏதாவது ஒரு நிரந்தர தொழில் செய்கிறவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பாவும் வந்து பிஸ்னஸ் தாங்க பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு கொஞ்சம் லாஸ் ஆனதுனால கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.